திரு சுப்புரத்தினம், இங்கே ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் தரப்பு கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னதே மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்பட்டது. இந்நிலையில எழுத்துப்பூர்வமாகவும் தங்கள் தரப்பு வாதத்தை பதிவு செய்யலாம், நேரிலும் பதிவு செய்யலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? என்ன தேர்தல் ஆணையத்திடம் சொல்ல போகிறார் ஓ பன்னீர்செல்வம்? எங்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸ் என்பது சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் உரிமையை எடுத்து சொல்வதற்கும் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அண்ணன் கேசிபிஆர் பேசுறப்ப திரு சூரியமூர்த்தியோட பெட்டிஷன் இன்ஃபெக்ஷியஸ் வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினாரு. திரு சூரியமூர்த்தி அவர்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய குளறுபடிகளை பற்றி தொடர்ந்து கடிதம் எழுதி வந்திருக்கிறார். அதில் இந்த சின்ன ஒதுக்கீடு பற்றி தேர்தலுக்கு முன்றே நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்பும் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் என்னன்னா சீரியல் நம்பர் 56. அதுல திரு சூரியமூர்த்தி அலோன் இஸ் நாட் அ பார்ட்டி. திரு கேசிபி அவர்களுடைய மகனும் அதில் ஒரு பார்ட்டி, அதே போல ராம்குமார் ஆதித்தனும் ஒரு பார்ட்டி. எனவே இதே வாதத்தை திரு கேசிபி அவர்கள் அவர் இன்ஃபெக்ஷியஸ் அந்த தேர்தல் முடிந்த பிறகு சின்ன ஒதுக்கீட்டை பற்றி குறிப்பிட்டார் என்று சொல்கிறார். அப்படி கிடையாது. அவர்கள் எதிர் முகாமே திரு இபிஎஸ் முகாமே கடந்த வாரம் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சின் விசாரணைக்கு வந்த பொழுது அவர் சொன்னது திரு சூரியமூர்த்தி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரே இல்லை, அவர் எப்படி வழக்கு தொடர முடியும் என்று வைத்த வாதத்தை நீதியரசர்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த வாதத்தை கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. Because any citizen for that matter, they have got every right to question the party for which they were voting. தாங்கள் வாக்களிக்கக்கூடிய கட்சியுடைய நடைமுறைகளை பற்றி கேள்வி எழுப்பதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. அவர் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் என்பதில்லை. ஆனால் ஒரு உறுப்பினர் அவர் இது பண்ணியிருக்காரு, கார்டெல்லாம் ரெனியூ பண்ணியிருக்காரு. அதனால அந்த பாயிண்ட் அதுல இருக்கு. எங்களை பொறுத்தளவில் அருமையான இல்ல, இப்போ மனுதாரர் சூரியமூர்த்தி அதிமுக அடிப்படை உறுப்பினரா? எஸ் அவர் பெட்டிஷன்ல தெளிவா சொல்லியிருக்காரு. நான் அதிமுக அடிப்படை உறுப்பினர் மட்டும் இல்ல, நான் அதை ரெனுவல் பண்ணலன்னு எதிர் முகாம் இபிஎஸ் முகாம் சொல்லுது. நான் ரெனுவல் பண்ணிட்டு அப்படிங்கிற செய்தியை பெட்டிஷன்ல இபிஎஸ் முகாம்னு ஒண்ணு கிடையாது. அவங்க தான் அதிமுக. இபிஎஸ் இங்க இபிஎஸ் பார்ட்டின்னு தான் பேசணும். வழக்கை பற்றி பேசுறப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பார்ட்டி, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு பார்ட்டி. சரி, பார்ட்டின்னு தான் பேச முடியும். திரு அருமை சகோதரர் பாலா அவர்களே, they must be addressed as a party. உங்களுக்கு அந்த பதத்துல ஒன்னும் தவறு கிடையாது. கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நாங்கள் எங்கள் தரப்பில் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அருமையான PH அரவிந்த் பாண்டியன் அவர்கள் எழுந்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்டார்கள் நீதியரசர்களை பார்த்து. அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவில் திரு சூரியமூர்த்தி அவர்கள் ரெஸ்பாண்டன்டா சேர்த்திருக்கிறது. நம்பர் 1 ஏடிஎம்கே அதிமுக, நம்பர் 2 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நம்பர் 2 எலெக்ஷன் கமிஷன், நம்பர் 3 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நம்பர் 4 தான் இபிஎஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 3 ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 3 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நம்பர் 4 தான் திரு இபிஎஸ். நம்பர் 4 திரு இபிஎஸ் நீங்க ரிப்ளை வாங்கிட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு நம்பர் 3 கிட்ட நீங்க ரெஸ்பான்ஸ் வாங்காது என்ன நியாயம்? சட்டத்தை இது எந்த வகையில் இது சட்ட ரீதியாக சரியாகும் என்று கேட்ட நேரத்தில் நீதியரசர்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உட்பட இந்த வழக்கில் ரெஸ்பாண்டன்ட் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பதிலை பெறுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அங்க ஓபன் கோர்ட்டில் நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் பாலா சார். நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மனதில் பட்ட கருத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பாங்கு பெற்றவர். அவர் தெளிவா கேட்டாரு, இந்த வழக்கை பொறுத்தவரை சூரியமூர்த்தியினுடைய மனு அல்லது அந்த மனு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்க உத்தரவு, தேர்தல் ஆணையம் அழைத்திருக்கக்கூடிய இந்த வாதங்களை பதிவு செய்யக்கூடிய அழைப்பு, இது எல்லாமே ஒரு சம்பிரதாயம் தான், ஒரு அபிஷியல் ப்ரொசீஜர் மாதிரி தான். இதுல ஒன்றும் பெரிய தாக்கம்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க.
மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கும், மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நான் திரு கேசிபி வாதத்தை நான் அடிப்படை ரிஜெக்ட் ஹிஸ் ஆர்குமெண்ட்ஸ். சரிங்களா? நாங்க எங்களுடைய வாதத்தை வைத்த பொழுது திரு ஆர் சுப்பிரமணியம் நீதியரசர் அவர்கள் கேட்டார்கள், இந்த வழக்கு உங்களிடம் நடந்து வரக்கூடிய வழக்கு உயர் நீதிமன்றமும் திரு இபிஎஸ்க்கு சாதகமாக, அது உச்ச நீதிமன்றமும் சாதகமாக வழங்கி இருக்கிறது. இதற்கு பிறகு நீங்கள் என்ன நீதிமன்றத்தில் இது எலெக்ஷன் கமிஷன்ல தேர்தல் பரிகாரம் தேட போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் எழுந்து பதில் சொல்வதற்கு முன்னால் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான திரு நிரஞ்சன் ராஜகோபால் வழக்கறிஞர் அவர்கள் என்ன வாய்ப்புங்கிறது கேள்வி. நீங்க சிவில் வழக்குகள் முடிவுக்கு தினந்தோறும் அடிப்படையில் டெய்லி பேசிஸ்ல நீங்க விசாரணை நடத்தி வழக்கெல்லாம் முடிச்சா வாய்ப்பு இல்ல. உங்க தரப்புல நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ மாவட்ட செயலாளர்களையோ வைத்திருந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? சார், எங்களுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குங்க. என்ன பேச விடுங்க திரு பாலா. நீங்க தான் இவ்வளவு நேரம் பேசுறீங்க. அதுக்கு என்ன வரதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் நான் முடிச்சிடுறேங்க. நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் முடிச்சிடுறேன். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு நிரஞ்சன் ராஜகோபால் அவர்கள் சொன்னார்கள், இதுவரை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் சரிங்களா இடையீட்டு மனுக்கள் மீது வழங்கப்பட்ட இடைக்கால தீர்ப்புகள் தான். நீங்க சரியா சொன்னது போல மெயின் சூட் ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய மூல வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்வுக்காண்டி விசாரணைக்காண்டி காத்திருக்கிறது. அதில் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு தான் இறுதி. எனவே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் சொன்னோம் 1/12/2021 நடைபெற்ற உட்கட்சி தேர்தல் கட்சியோட பைலாப்படி பொதுச் செயலாளரோ இல்லது ஒருங்கிணைப்பாளரோ அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை கேட்பதற்கு முழு உரிமை இருக்கிறது என்ற வாதத்தை நாங்கள் வைத்த பொழுது அந்த வாதத்தை நீதியரசர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எங்களை பதில் எங்களோட ரிப்ளை கேட்டிருக்கு. நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரிப்ளை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசுவோம். அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் நான். எனவே என்னை நீக்கியது செல்லாது. அந்த சிவில் சூட் முடிய வரையிலையும் மூல வழக்கு முடிய வரையில் இது டெம்பரரி நேச்சர்ல தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்களே தவிர அவருக்கு பட்டா போட்டு கொடுக்கல. எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் வைப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி, ஓகே, பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு தமிழ்மணி, இங்க தேர்தல் ஆணையம் நேரிலும் தங்களது தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம், எழுத்துப்பூர்வமாகவும் கொடுக்கலாம் சொல்றாங்க. எடப்பாடி எல்லா ஊடகங்களும் தவறு. நேரில் வரணும்னு இருக்கவே இருக்கு. நேரில் வரணும்னு இருக்கு. அல்லது அதிகாரம் பெற்ற நபர் மூலமாக மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சட்டம் தெரியும். ஓகே, நான் கேள்வி முடிச்சிட்டேன். எல்லா ஊடகங்களும் நேரில் சொல்றது மன்னிச்சுக்கணும், படிக்க தெரியல, அவ்வளவுதான். ஆண்டவன் மட்டும்தான் என்ன நேரில் வரணும்னு சொல்ல முடியும். நீங்க அமைதியா இருங்க, அவரும் அமைதியா தான் இருந்தாரு. பேசுவோம், அடுத்த சுற்றுல பேசலாம்.